முதல் 2 நாள் டாஸ்க்கை வெற்றிகரமாக முடித்தவங்க இப்போ ஒரு படி மேலே வந்துட்டீங்க. இன்னைக்கு மே 1 ஒரு அற்புதமான நாள். நம்மளோட 30 days சக்ஸஸ் சேலஞ்சில் இன்னைக்கு டே 3. நேற்று நீங்கள் பயத்தை தாண்டி ஒரு அடி எடுத்து வச்சுருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். பயங்கிறது ஒரு கற்பனை தான், அதை தாண்டி வர்றது தான் முதல் வெற்றின்னு பார்த்தோம். இன்னைக்கு டே 3. பயத்தை உடைச்சாச்சு. அடுத்து என்ன? அந்த இடத்துல உழைப்பை கொண்டு வந்து வைக்கணும். இன்னைக்கு நாம பேச போற மிக முக்கியமான விஷயம் இலக்கு. திசை தெரியாத கப்பல் கரையை சேராது. அதே போல இலக்கு இல்லாத உழைப்பு வெற்றியை தராது. இன்னைக்கு உழைப்பாளர் தினம். ஆனா உங்க உழைப்புக்கு ஒரு சரியான திசை இருக்கா? உங்க லட்சியம் என்னன்னு தெளிவா முடிவு பண்ணுங்க. 100 முயலை துரத்துறவங்க ஒரு முயலை கூட பிடிக்க முடியாது. அதே போலதான் 100 விஷயத்துல ஆசைப்பட்டு எல்லாத்துலயும் உழைப்ப கொட்டுறவங்க எதையும் அடைய முடியாது. உங்களுக்கு 100 ஆசைகள் இருக்கலாம். அந்த 100 ஆசைகளையும் ஓரமா வைங்க. உங்களுக்கு உண்மையிலேயே வேண்டிய அந்த ஒரே ஒரு இலக்கை மட்டும் இன்னைக்கு தேர்ந்தெடுங்க. அந்த ஒரு புள்ளியை நோக்கி உங்க உழைப்பு திரும்பினா வெற்றியை யாராலும் தடுக்க முடியாது. அந்த தெளிவு தான் உங்க வெற்றிக்கான ஷார்ட்கட். இலக்கு இல்லாத வாழ்க்கை பேட்டரி இல்லாத டார்ச் லைட் மாதிரி. அது கையில இருக்கும், ஆனா இருட்டுல பாதையை காட்டாது. உங்க லட்சியம் அப்படின்ற பேட்டரியை இன்னைக்கு உங்க உழைப்புக்குள்ள போடுங்க. அப்பதான் இனி வர்ற ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு பிரகாசமா இருக்கும். இலக்க தெளிவா முடிவு பண்ணுங்க. பாதையை பத்தி கவலைப்படாதீங்க, அது தானா பிறக்கும். இனி வர்ற நாட்கள்ல உங்க உழைப்பு எதுக்காக இருக்க போகுதுன்னு இன்னைக்கு முடிவு பண்ணுங்க. ஏன்னா ஏதோ ஒரு வீடியோ பார்த்தோம், ஏதோ ஒரு வேலையை செஞ்சோன்னு இனிமே இருக்கக்கூடாது. இனி வர்ற நாட்கள்ல உங்க உழைப்பு எதுக்காக இருக்க போகுது, எதை அடைய போறீங்க அப்படின்றத இன்னைக்கே முடிவு பண்ணுங்க. இலக்கு இல்லாத ஓட்டம் வீண் களைப்பு மட்டுமே. இன்னைக்கு உங்களுக்கான டாஸ்க், ஒரு பேப்பர் எடுங்க. உங்க வாழ்க்கையோட மிக முக்கியமான ஒரு இலக்கை மட்டும் தெளிவா எழுதுங்க. அமைதியா உட்கார்ந்து என் லட்சியம் இதுதான் அப்படின்னு ஒரே ஒரு இலக்கை மட்டும் மனசுல ஆழமா பதிய வைங்க. இலக்கு தெளிவாயிட்டா உங்க பாதி வெற்றி அங்கேயே உறுதியாயிடும். இலக்க தெளிவா முடிவு பண்ணிட்டீங்கன்னா கிளியர் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க.